So we'll start questions from hydrocarbon part. First question. The order of reactivity of alkyl halides in Woods reaction. First of all, Woods reaction and Rx plus 2Na plus Rx. இந்த reaction நடந்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு NaX இந்த பக்கம் ஒரு NaX வெளியில போயிட்டு R will be obtained as product. இந்த reaction ஃபாஸ்டா நடக்கணும்னா இந்த ஆருக்கும் எக்ஸுக்கு நடுவில் இருக்கிற பாண்டு வீக்கான பாண்டா இருக்கணும். அப்பதான் இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ எந்த பாண்ட் ரொம்ப வீக்கான பாண்டு? ஆருக்கும் எந்த ஹாலஜனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டு வீக்கான பாண்டு? ஆருக்கும் அயோடினுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் தான் வீக்கான பாண்டு. அடுத்ததா புரோமின், அடுத்ததா குளோரின். ஏன்னா இந்த பாண்டோட லென்த் அதிகம். இந்த பாண்டோட லென்த் அதிகம். அதனால வீக்கான பாண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கேள்வி. ரைட். I'll go on to question number 2. என்ன கொடுத்துருக்காங்க? cold electrolysis of a mixture of potassium propanoate and potassium 2-methyl butanoate gives. நல்ல கொஸ்டின். பொட்டாசியம் ப்ரொப்பனேட். அப்ப ப்ரொப்பனேட்னா 3 கார்பன் இருக்கிற ஆசிடுடைய சால்ட். இதான் பொட்டாசியம் ப்ரொப்பனேட். பொட்டாசியம் ப்ரொப்பனேட். அடுத்தது 3-methyl butanoate. ஸோ 4 கார்பன் இருந்தா பியூட்டனோயேட். அதுல தேர்டு கார்பன்ல மெத்தில். ஸோ இது ரெண்டையும் நீ எலக்ட்ரோலைசிஸ் செய்யற அப்படின்னு வச்சுக்கோ. என்னென்னலாம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங், எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் வருது சும்மா எழுதி காட்டுறோம் பாருங்க. RCOONA RCOONA மெட்டலோட சால்ட். இங்க சோடியத்துக்கு பதில் பொட்டாசியம் யூஸ் பண்ணிக்க சொல்றாங்க. இப்ப இது R டேஷ் ஆயிடுச்சு. ஏன்னா இது R இது R டேஷ் ரெண்டும் வேற வேற குரூப். அப்ப என்னெல்லாம் ப்ராடக்ட் சார்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில போயிடும் சார், அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். R டேஷ் ஒரு ப்ராடக்ட், R ரெண்டாவது ப்ராடக்ட், R டேஷ் மூணாவது ப்ராடக்ட். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ ப்ராடக்ட்ஸ் அப்டைன்டு. அப்ப இங்க பாருங்க, இதுதான் R குரூப் இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் எத்தில் குரூப் மே கம்பைன் வித் அனதர் எத்தில் குரூப். ஒரு எத்தில் குரூப்பும் ஒரு எத்தில் குரூப்பும் கிடைக்கும். அப்ப பியூட்டேன் இஸ் ஒன் ஆஃப் யுவர் ப்ராடக்ட். 4 ஆப்ஷன்லயுமே பியூட்டேன் இருக்கு. ஓகே. அடுத்தது இதுதான் ரெண்டாவது ஃபங்க்ஷனல் குரூப், ரெண்டாவது R குரூப். அப்ப பாருங்க, ப்ராடக்ட் எழுதுறேன் சார், இது ஒரு R. அப்படியே இதை மிரர் மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க சார். இது ஒரு R, இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஸோ இதோட பேர் என்ன? 1 2 3 4 5 6. இது ஒரு ஹெக்சேன். அதுல 2-methyl 5-methyl. ஸோ 2,5 டைமெத்தில் ஹெக்சேன். இது ரெண்டாவது ப்ராடக்ட். மூணாவது ப்ராடக்ட் என்ன? ஆரையும் R டேஷையும் சேர்க்கணும். பாரு, R எழுதுறேன், R டேஷ் எழுதுறேன். இதான் R டேஷ். ஸோ இதோட பேர் என்ன? 6 கார்பன் இருக்கு சார். ஹெக்சேன் 1 2 3 4 5 இதையும் சேர்த்து 6 கார்பன். காமன் நேம் ஐசோ ஹெக்சேன் சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. நல்ல கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3. The Corey house alkane synthesis is carried out by an alkyl halide with first stepல lithium metal, ரெண்டாவது ஸ்டெப்ல காப்பர் ஹாலைடு, மூணாவது ஸ்டெப்ல R-X சொல்லியிருக்கோம். So these are the 3 continuous steps which is involving in Corey house reaction. So lithium metal followed by the reaction with cuprous iodide and then treating the product with RX. Option 3 answer. Which of the following acids on decarboxylation gives isobutane? Decarboxylation na removal of carbon dioxide. ஐசோபியூட்டேன். முதல்ல இந்த ஸ்ட்ரக்சர் எழுதுறேன் பாரு. 4 கார்பன் இருக்கணும், இப்படி இருக்கணும். மொத்தமா 4 கார்பன். காமன் நேம் இது. மொத்தமா 4 கார்பன் இருக்கணும். அது ஐசோ ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். ஐசோனா இந்த மாதிரி இருக்கிறது. ரைட்டா? சரி, இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கணும்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல் நான் என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? 1 2 3, அதுக்கப்புறம் ஒரு COONA இருந்திருக்கணும். ஏன்னா இப்பதான் சோடா லைம், டீகார்பாக்சிலேஷனுக்கு நம்ம யாரை யூஸ் பண்றோம்? சோடா லைமை யூஸ் பண்றோம். சோடா லைம் யூஸ் பண்ணும்போது பாரு, NaOH/CaO யூஸ் பண்ணும்போது என்ன வெளியில போயிருக்கும் சார்? CO2, இங்க ஒரு NaO.
சோடியம் கார்பனேட் வெளில போயிடுச்சு. இந்த ஹெச் இங்க சேர்ந்துரும். இந்த ஹெச் இங்க சேர்ந்துரும். ஸோ அப்ப இதுதான் உன்னுடைய ஆன்சர். இதுதான் உன்னுடைய ஆன்சர். இந்த ஆன்சரோட பேர் என்ன? 1 2 3 4 4 கார்பன். ஸோ இது ஒரு பியூட்டனாயிக் ஆசிட். இது ஒரு பியூட்டனாயிக் ஆசிட். Which of the following acids on decarboxylation gives isobutane? நான் ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகிறேன் இந்த இடத்துல? ரியாக்டன்ட்ல இருந்து யோசிப்போம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் பாரு, என் ப்ராடக்ட்ல 4 கார்பன் இருக்கு. என் ஸ்டார்டிங் மெட்டீரியல் 5 கார்பன் இருக்கணும். டை மெத்தில்னா இங்க ஒரு 2 கார்பன், பியூட்டனாயிக்னா இங்க ஒரு 4 கார்பன், மொத்தம் 6 கார்பன் இருக்கு. இது ஆசிட் இல்ல, இது ஸ்டார்டிங் மெட்டீரியல் இல்ல. டை மெத்தில்னா 2 கார்பன், ப்ரோப்பனாயிக்னா 3 கார்பன், 5 கார்பன். இது ஆசிடா இருக்கலாம். செக் பண்றேன். ஆப்ஷன் 2 செக் பண்றேன். 1 2 3. இது ஒரு ப்ரோப்பனாயிக் ஆசிட், COKன்னு வச்சுக்கோ. இதுல 2,2 டைமெத்தில் வரலாம். ஆமாப்பா, இதான் ஆன்சர். எப்படின்னு பாரு. இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டீகார்பாக்சிலேஷனா இதை ரிமூவ் பண்ணிடுவார். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கு? ஐசோபியூட்டேன் தான். ஆமா, வெரி குட். நல்ல கொஸ்டின் தான், இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். செகண்ட் இஸ் யுவர் ஆன்சர். புரிஞ்சுதா பாருங்க எல்லாரும்? கரெக்டா சொல்லுங்க. எஸ் சார். ரைட். நாம எதிர்பார்த்த ஒரே ஒரு ஆன்சர் எதிர்பார்த்துட்டு போறோம். அப்படி இருக்கக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 5. Which is not suitable to obtain from Woods reaction? எது Woods reaction கிடைக்க ப்ராப்பரா சூட்டபிளா இல்லைன்னு கேக்குறாங்க. ஈத்தேன் 2 கார்பன், 4 கார்பன், 6 கார்பன். படிச்சிருக்கோம் இல்லையா? ஜென்ரலா உட்ஸ் ரியாக்ஷன்ல ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வில் பி த ப்ராடக்ட் ஜென்ரலி. ஓகேவா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 6. When ethyl chloride and N-propyl chloride undergoes Woods reaction, which is not obtained? சார், ஒரு எத்தில் குரூப் இன்னொரு எத்தில் குரூப்போட சேரும். பியூட்டேன் இஸ் அப்டைன்ட். ஒரு ப்ரொபைல் இன்னொரு ப்ரொபைலோட சேரும். ஹெக்சேன் இஸ் அப்டைன்ட். ஒரு எத்திலும் ஒரு ப்ரொபைலும் சேரும். 5 கார்பன்ஸ் டோட்டலி. N-pentane is obtained, but isobutane is not obtained, sir. So this is your answer, sir. Isobutane is not obtained, sir. Okay. Question number 7. Which of the following reagent is used for this conversion? இங்க என்ன நடந்திருக்கு? Ketone is converted into alkane. So an aldehyde or a ketone is converted into alkane by Clemmensen or Wolff-Kishner. So both are possible. அதுல இந்த ரியாக்ஷனுக்கு பர்டிகுலரா கேக்குறாங்க. பாரு என்னன்னு. The OH is not disturbed. OH group is not disturbed. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார சார் அப்ப யூஸ் பண்ணணும்னா Wolff-Kishner தான் பெஸ்ட் வே. ஏன் சார் அப்படின்னா, பாரு, கிளம்மன்சன்ல H பிளஸ் இருக்கு. There is possibility for this H plus to go and attack here and it may dehydrate. Removal of water நடக்கலாம். இங்க இருக்கிற OH குரூப்பை வாட்டரா ரிமூவ் ஆகலாம் HCl யூஸ் பண்ணினா. அதனால இந்த ரியாக்ஷனுக்கான பெஸ்ட் சூட்டபிள் ரியேஜென்ட் Wolff-Kishner ரியேஜென்ட். கொஸ்டின் நம்பர் 8. ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ரெட் பாஸ்பரஸ் ஹைட்ரோயோடிக் ஆசிட் போடுறாங்க. B கிடைக்குது. வாட் இஸ் B? B is nothing but CH3 CH2 CH3. இதான்ப்பா B. ஓகேவா? B loses its optical activity because of ஓகே. பாரு, இது ஆப்டிகலி ஆக்டிவ் பிகாஸ் ஆஃப் கைரல் கார்பன். இது ஆப்டிகலி இன்ஆக்டிவ் ஏன்னு கேக்குறாங்க. B is optically inactive. Why? There is no chiral carbon. Correct. Symmetry இதையும் சொல்லலாம். Spatial arrangement receiving விஷயம் சொன்னோம். Best option first one தம்பா. The chirality of the molecule is lost now. This molecule is chiral because it is having chiral carbon. There is no chiral carbon. பாரு, ரெட் பாஸ்பரஸ் ஹைட்ரோயோடிக் ஆசிட் ரொம்ப பவர்ஃபுல்லான ரெடியூசிங் ஏஜென்ட். ரொம்ப பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா இருக்கிற எல்லா ஆக்சிஜனையும் ரிமூவ் பண்ணிடும். It will remove all the oxygens. Keep it in mind.
Question number 9. Grignard reagent and alcohol is given. What they are asking, what is Q? I already told you. Grignard reagent is very, very special because the R group present in Grignard reagent is negatively charged. Whenever it sees H plus, the product is RH. The product is RH. So, அப்ப இங்க பாருங்க, this is R minus. This is H plus. அவ்வளவுதான். ரெண்டையும் சேர்த்துரு. N propane is your answer. புரிஞ்சுதா பாரு? N propane is your answer. Clear? Okay. Yes, yes, that's very good. Question number 10. This cannot be converted into alkane by. This cannot be converted into alkane by. இவன் செய்வான், இவன் செய்வான், இவன் செய்வான். இவன் என்ன பண்ணுவான்? கீட்டோனை செகண்டரி ஆல்கஹாலா மட்டும்தான் மாத்துவான். அல்கேனா மாத்த மாட்டான். So this fellow is your answer. Lithium aluminum hydride converts ketone into a secondary alcohol, not an alkane. So the answer for the question is option 4. Question number 11. First step lithium, ரெண்டாவது ஸ்டெப் cuprous iodide, மூணாவது ஸ்டெப் RX. Core house reaction. அப்ப product R R dash. R தோருக்கு பேர். CH3 thrice C தான் R. R dash தோருக்கு பேர். CH2, CH2, CH3. இந்த காம்பவுண்டுக்கு ஐயூபேக் நேமா இல்ல ஸ்ட்ரக்சர் தான் கேக்குறாங்களா? சூப்பர். எந்த ஆப்ஷன் சொல்லு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது பாருங்க. CH3 thrice C இதோ இருக்கு சார். அதுக்கப்புறம் ப்ரோபேன் இதோ இருக்கு பாருங்க சார். ப்ரோபேன் இதோ இருக்கு பாருங்க சார். ஆப்ஷன் 1 மேட்ச் ஆகுது சார். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாரு. ஆப்ஷன் 1. Question number 12. Which of the following does not involve a CC bond formation? எந்த ரியாக்ஷன்ல கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகாது? இங்க ஆகுது. பார்த்தோன்னே தெரியுது இங்க ஆகுது. கோரே ஹவுஸ் ரியாக்ஷன்லயும் ஆகும். திஸ் இஸ் த ப்ராடக்ட். தேர் இஸ் a new bond between two carbons. Combination of two alkyl free radical. Alkyl free radical இன்னொரு alkyl free radical சேரும்போது RR bond ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரோலைஸ் ஆஃப் Grignard reagent. Grignard reagentல RMGX போட்டு ஹைட்ரோலைசிஸ்னா தண்ணி ஊத்துற H பிளஸ் OH மைனஸ் போடுற என்ன நடக்கும்? R மைனஸும் H பிளஸும் சேரும். RH ப்ராடக்ட். ஸோ there is no new bond. இங்க there is no new bond between carbon and carbon. So the 12th question option is answer 1. 12th question option is answer 1. Question number 13. The highest boiling point is expected for. யாருக்கு பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கிற? 8 கார்பன் ஐசோ ஆக்டேன், டெட்ராமெத்தில் 4 கார்பன், பியூட்டேன் 4 கார்பன், 8 கார்பன், N ஆக்டேன் 8 கார்பன், பியூட்டேன் வெறும் 4 கார்பன் தான். So comparing, this is not your answer because the molecular weight is very very less, very very less. Among the three, boiling point is inversely proportional to branching இல்லையா? So first and second option are having branching, so they will be having less boiling point. N octane will be having the highest boiling point among the three. So the answer for the question is N octane. Question number 14. Pyrolysis of alkanes. Alkane பாரு, இது ஒரு ப்ரோபேன். இதை போட்டு ஹீட் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்னு சொன்னா இங்க இருந்து ஒரு ஹெச் இங்க இருந்து ஒரு ஹெச் வெளியே போகும். ப்ரோப்ஈன் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாண்ட் பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆன ஈத்தேன் பிளஸ் மீத்தேன் கிடைக்கும். இன்னும் ஹீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஹெச் இங்க இருந்து ஒரு ஹெச் வெளியே போகும். ஈத்தீன் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே போனோம் இல்லையா? இது அளவுக்கு மீறி ஹீட் பண்ற அல்கேன்ஸ அளவுக்கு மீறி ஹீட் பண்ணாலே நல்லா தெரிஞ்சுக்கோ, ஃப்ரீ ரேடிக்கல் தான் ஃபார்ம் ஆகும். இங்க எலிமினேட் ஆகிறதுனால தான் டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுது. அதனால இது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல் எலிமினேஷன் ரியாக்ஷன் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட் டபுள் பாண்டட் காம்பவுண்டா மாறுறதுனால எலிமினேஷன் மெக்கானிசம். ஸோ இது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஆன்டி நாக்கிங் காம்பவுண்ட் டெட்ரா எத்தில் இது யூசஸ்ல புக்ல கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு தடவை பார்த்துக்கோ. ரைட்டா? அடுத்தது, which of the following reactions of methane is incomplete combustion? எது incomplete combustion? எது incomplete combustion? கார்பன் டை ஆக்சைடா மாறினாதான் அது கம்ப்ளீட் கம்பஷன். இதுதான் கம்ப்ளீட் கம்பஷன்.
சரி, எனிவே இந்த ரியேஜென்ட்க்கு இதுதான் ப்ராடக்ட், இந்த ரியேஜென்ட்க்கு இதுதான் ப்ராடக்ட். கார்பனம் அது இதுதான் இன்கம்ப்ளீட் கம்பஷன். So among the three, the better option, among the four, the better option can be considered as three. Among the four, the better option can be considered as three. Because molybdenum oxide ஆல்டிஹைடை தான் மாற்றும், மீத்தேன் ஃபார்மால்டிஹைடை தான் மாற்றும். இதோட மேக்சிமம் இது செஞ்சிருச்சு, அதனால கம்ப்ளீட்னு எடுத்துக்கலாம். இந்த ரியேஜென்ட்டோட மேக்ஸிமம் எபிலிட்டி இவ்வளவுதான், அதனால இது கம்ப்ளீட்னு எடுத்துக்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி we have to go for option 3. Alkene. Ose analysis of 3-methyl 1-butene. So 1, 2, 3, 4. 1-butene, 3-methyl. என்ன ஆகும் ஓஸ் அனாலிசிஸ்னா இந்த இடம் பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆச்சுன்னா இவங்கிட்ட ஒரு டபுள் பாண்டோ ஒரு ஹெச் இருக்கு ஆல்டிஹைட் பிளஸ் ஒரே ஒரு கார்பன் தானா ஃபார்மால்டிஹைட். ஸோ மெத்தனால் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், இன்னொரு ப்ராடக்ட் 2-methyl propanol. Answer option 3. First carbon, second carbon, third carbon. So 2-methyl propanol. So 17th question answer option 3. ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கேளுங்க, ஒன் சைடா போயிட்டே இருக்க கூடாது, தூங்கிட்டு இருக்காத. Question number 18. Which alkene gives acetone on Ose analysis? வெரி குட் ராமா. ஏன்னா பார்த்தோன்னே தெரியுது, ரெண்டு சப்ஸ்டியூஷன் இருக்குன்னா ரெண்டாவது கார்பன் டபுள் பாண்ட் இருந்தா தான் கீட்டோன் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வரும். பாரு 2-butene சொல்லிட்டாங்க, அதுல 2-methyl 3-methyl. அப்ப இங்க பிரேக் பண்ணது மட்டும்தான் ரெண்டு அசிட்டோன் ப்ராடக்டா கிடைக்கும், ரெண்டு அசிட்டோன் ப்ராடக்டா கிடைக்கும். வெரி குட். 18 முடிஞ்சது. 19. Oxidation of isobutylene with an acid with acidified potassium permanganate gives. Isobutylene இந்த இடத்துல டபுள் பாண்ட் CH2, இதுக்கு பேர் தான் ஐசோபியூட்டிலீன். இதுக்கு பேர் தான் என்ன? ஐசோபியூட்டிலீன். இந்த காம்பவுண்ட ஆக்சிடேஷன் பண்றாங்க. நேத்தே நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், ஒரு டபுள் பாண்டட் கார்பன் இருக்கு, அதுல KMnO4 போட்டு ஆக்சிடேஷன் பண்றாங்க, பாண்டை பிரேக் பண்ணு கீட்டோனா மாத்தி, அதாவது ரெண்டு பேர்ட்டையும் டபுள் பாண்டோ கொடுத்துரு ஓஸ் அனாலிசிஸ் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுல ஒரு பாயிண்ட், இங்க ஒரு ஹெச் இருந்தா போதும், இந்த பக்கம் ஆசிடா தான் மாறணும், இந்த பக்கம் ஆசிடா தான் மாறணும். ஒரு ஹெச் இருந்தா கூட அது ஆசிடா தான் மாறணும்னு சொன்னேன். அதே மாதிரி இங்க யோசிச்சுப்பார், இங்க இதான்ப்பா ஸ்டார்டிங் மெட்டீரியல், இதைத்தான் நான் எழுதியிருக்கேன், ஐசோபியூட்டிலீன். இதை பிரேக் பண்ணணும், இந்த பக்கம் கண்டிப்பா அசிட்டோன் தான், ஏன்னா இந்த கார்பன்ல ஹைட்ரஜனே இல்லை. ஆனா இந்த பக்கம் ஃபார்மிக் ஆசிட். கரெக்டப்பா? கரெக்டப்பா? ஃபார்மிக் ஆசிட் ஹைலி ரியாக்டிவ். அப்ப அது இமீடியட்டா வாட்டராவும் கார்பன் டை ஆக்சைடாவும் பிரிஞ்சிடும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அசிட்டோன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் 1. அசிட்டோன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் 1. கிளியர்? Yes, sir. Yes. Which of the following reaction is used for locating the position of the double bond? எந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணி பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்டை கண்டுபிடிப்ப? ஓஸ் அனாலிசிஸ். கிடைக்கிற ரெண்டு ப்ராடக்டை பேஸ் பண்ணி டபுள் பாண்ட் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு ஈஸியா சொல்லிடுவேன் சார். வெரி குட். நெக்ஸ்ட், ஆல்கஹாலிக் ஏஓஹெச் என்ன ஏஜென்ட்டுமா? ஆல்கஹாலிக் ஏஓஹெச். வெரி குட். ஸோ இந்த கார்பன்ல இருந்து பிஆர் எடுத்துரும், பக்கத்து கார்பன்ல இருந்து ஹெச் எடுத்துரும். அப்ப ஆப்ஷன் ஏ என்ன தெரியுமா? புரோபீன். புரோபீன். வெரி குட். இதை ஓஸ் அனாலிசிஸ் பண்றோம். ஓஸ் அனாலிசிஸ் பண்றோம்னா இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிட்டு ஒரு ப்ராடக்ட் அசிட்டால்டிஹைடு, இன்னொரு ப்ராடக்ட் ஃபார்மால்டிஹைடு. ஸோ ஏபிசி கேட்குறாங்க. ஏ வந்து புரோபீன், புரோபிலீன் ரெண்டும் ஒண்ணுதான், புரோபைன் கிடையாது. பி வந்து அசிட்டால்டிஹைட் அண்ட் ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட் ஃபார்மால்டிஹைட். இதான் கிடையாதுன்னு சொல்லட்டுமே. அசிட்டால்டிஹைட் அதான் எத்தனால், ஃபார்மால்டிஹைட் அதான் மெத்தனால். ஆப்ஷன் 2 பா, ஆப்ஷன் 2. சூப்பரான கொஸ்டின். ரைட். கொஸ்டின் நம்பர் 22. Which of the following has the smallest heat of hydrogenation per mole? Smallest heat of hydrogenation per mole. ஆக்சுவலா இது இந்த லெசனோட கொஸ்டினே இல்ல, ஹைப்பர் கான்ஜுகேஷனோட கொஸ்டின். நான் பார்த்து கொஞ்சம் டைம் தரேன், யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். யோசிக்கிறீங்கன்னு பார்ப்போம், யார் யோசிக்கிறீங்கன்னு பார்ப்போம். கமான். ஸோ ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுனால பாரு, ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸை செக் பண்றோம். ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் தான் இங்க டிசைடிங் ஃபேக்டர். ஸோ 4 ஆப்ஷன்ல செகண்ட் அண்ட் தேர்ட் they are having more alpha hydrogens. Among second and third, second is more stable. ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுனால he will not add hydrogen. He is stable. Why should he add hydrogen?
he will not add a hydrogen. அதனால தான் அவனுக்கு heat of hydrogenation ரொம்ப கம்மியா இருக்கு. Okay. Question number 23. An alkene A contains 3 carbon-carbon single bond, 3 carbon-carbon single bond, 8 carbon hydrogen bonds, and 1 carbon-carbon pi bond. On ozonolysis, A gives 2 moles of aldehyde of molar mass 44. Of molar mass 44. Which of the following is the IUPAC name of A? Check. 3 கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கு, ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. அப்படின்னா ஆக மொத்தம் மினிமம் the compound should contain 4 carbon. Minimum the compound should contain 4 carbon. சரி, 1 2 3 4. And we are getting 2 aldehydes. 2 aldehydes of equal weight. அப்பனா இங்க ஒரு H, இங்க ஒரு H கண்டிப்பா இருக்கணும். இங்க H இருந்தா தான் ஆல்டிஹைட் கிடைக்கும். ஏன்னா ஓசோன் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த பாண்ட் பிரேக் ஆகும் இல்லையா? சரி, ஓகே. அடுத்தது ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை பண்ணு. இவனுக்கு 3, இவனுக்கு 3. இங்க 3 ஆல்பா பாண்டு, சாரி சிக்மா பாண்டு, இங்க ஒரு சிக்மா பாண்ட், மொத்தம் 4. அதே மாதிரி இந்த பக்கம் 4, 8 சிக்மா பாண்டு சாட்டிஸ்ஃபைடு. இதான் ஸ்டார்டிங் மெட்டீரியல். செக் பண்ணி பார்த்துருவா. இதை ஓசோன் அனாலிசிஸ் பண்ணி என்ன கிடைக்கும்? 2 மாலிகுல் அஸ்டால்டிஹைட் கிடைக்கும். 12 plus 3 plus 12 plus 1 plus 16 எவ்வளவு வெயிட்? 15 27 28 38 44. கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 பியூட்டின்பா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 பியூட்டின். 2 ஈக்குவல் வெயிட்னோடனே டபுள் பாண்ட் நடுவில் தான் போடணுங்கிற ஐடியாவுக்கு வந்தாச்சு. புரியுதா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பார்க்கும்போது கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்கு, பட் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 24. The molecules having dipole moment are எந்தெந்த மாலிகுல்கெல்லாம் டைபோல் மொமெண்ட் இருக்கு? 2,2 dimethyl propane. இது propane. இங்க ஒரு மெத்தில், இங்க ஒரு மெத்தில். So there are 4 groups which are very similar. பக்கா tetrahedral position. No dipole moment, no polarity. Dipole moment 0. Dipole moment 0. Trans 2 pentene. 3 4 5. இதுல 1 2 3 4 5 இப்படி இருக்கணும். டிரான்ஸா இருக்கணும். ரைட்டு. ஒரு மினிமம் டைபோல் மொமெண்ட் இருக்கணும். ஏன்னா இது டொனேட்டிங் குரூப், இதுவும் டொனேட்டிங் குரூப், பட் போத் ஆஃப் தேம் ஆர் நாட் ஹேவிங் சேம் பவர் ஆஃப் டொனேஷன். சேம் பவர் ஆஃப் டொனேஷன். ஸோ இட் வில் பி மினிமம். சரி, சிஸ் ஹெக்ஸீன், ஹெக்ஸ் 3 வேறையா? 1 2 3 4 5 6. இதுதான் சிஸ் மாலிகுல். இதுக்கு டைபோல் மொமெண்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். யாருக்கு டைபோல் மட்டும் இருக்குன்னு கேக்குறாங்க. மினிமம் தான், மேக்ஸிமம் தானே? ஸோ போத் 2 and 3 ஆன்சர்ப்பா. Both 2 and 3 are having dipole moment. 1க்கு dipole moment 0. Option 1க்கு dipole moment 0. Question number 25. Which are the following alkenes on ozonolysis analysis gives a mixture of ketones only? Aldehyde மட்டும் தான் கொடுக்கும். Because there are hydrogens. Aldehyde is formed. There is no hydrogen, there is no hydrogen. Ketone alone is formed. No hydrogen, no hydrogen. Ketone alone is formed. So in the case of C and D, in case of C and D, only ketones are formed. Only ketones are formed. Question number 26. Kolbe electrolysis of sodium malleate at anode. Malic acid. அப்படின்னா cis acid இது. இதுல cis acid. Sodium malleate. சரி. At anode. This is the anion. It goes to the anode, releases carbon dioxide, and it becomes CH, triple bond CH. So it is acetylene plus CO2. Acetylene plus CO2. புரிஞ்சுதா பாருங்க, புரிஞ்சுதா பாருங்க. நல்ல கொஸ்டின். acetylene plus CO2. ஓகேவா? நெக்ஸ்ட், the pH of the solution in Kolbe electrolysis. சரி, ஆனோட்ல இந்த ரெண்டு ப்ராடக்ட். கேத்தோடோட ப்ராடக்ட்ஸ் என்னன்னு எழுதணும்னா pH பத்தி பேசிடலாம். கேத்தோட்ல என்ன நடக்கும்?
சார் இந்த Na பிளஸ் தண்ணியில இருக்கிற H பிளஸ் OH மைனஸ் இவனுங்களாம் என்ன பண்றது? Among these two, hydrogen has more reduction potential. So hydrogen gets reduced at cathode. Hydrogen gets reduced at cathode. So these two are left. Sodium hydroxide is left. So the solution will become basic. The solution will become basic. That means the pH increases with time. The pH increases with time. Time ஆக pH அதிகமாயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா சொல்லுங்க. Yes, sir. Okay. 28. Which of the following compound will not give a precipitate with tolerance test? யாரு டாலரன்ஸ் டெஸ்டோட precipitate கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்கிறான். சரி, ஃபார் ஈத்தைன் அப்படின்னா டெர்மினல் ஹைட்ரஜன் இருக்கு. பியூட் ஐன் அப்படின்னா டெர்மினல் ஹைட்ரஜன் இருக்கு, ஏன்னா 1 பியூட்டைன் சொல்றான். 3 மெத்தில் 1 பியூட்டைன் டெர்மினல் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த மூணு கிட்டையுமே there is a terminal hydrogen, but in this case there is no terminal triple bond. டபுள் பாண்டட் காம்பவுண்ட் இது. டபுள் பாண்டட் காம்பவுண்ட் இது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான பெஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் ஆப்ஷன் 4. பெஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 29. ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. Sir, in last question, why option 4, sir? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்லையும் பாருங்க, 1 2 3 4 இது டெர்மினல் ஹைட்ரஜன், அதுல 3 மெத்தில். First 3 options are having terminal hydrogens with them. They are more acidic இல்லையா? Since they are more acidic, whenever a compound containing terminal hydrogen is treated with a silver nitrate, this Ag plus will be replaced by H plus. Silver acetylide will be formed. Silver acetylide will be formed. Whereas tolerance reagent will not react with double bonded compounds. புரிஞ்சுதா? டாலரன்ஸ் sir. reagent ஆல்டிகேட் கூட ரியாக்ட் பண்ணும், டபுள் பாண்டட் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணாது. கிளியர்? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகேவா? Yes, sir. ஓகே. நெக்ஸ்ட், ஒரு ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் இருக்கு. ஓகே, இந்த ரியாக்ஷன் இந்த லெசனோட ரியாக்ஷன், ஹைட்ரோ கார்பன் லெசனோட ரியாக்ஷன் என்ன இது? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். அப்ப ஆல்கஹால் இஸ் அப்டைன்ட். ஆல்கஹால் இஸ் அப்டைன்ட். அப்ப ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன? CH3C ட்ரிபிள் பாண்டட் CH இல்லையா? இதுல ஒரு பாண்டை குறைச்சிட்டு இங்க ஒரு OHும் இங்க ஒரு Hும் சேர்க்கணும். இதான் பி. ஆனா அந்த ஆப்ஷனே இருக்காது, ஏன்னா இது என்ன ஃபார்ம்? ஈனால் ஃபார்ம். ஸோ இது என்ன ஃபார்முக்கு மாறும்? கீட்டோன் ஃபார்முக்கு மாறும். டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் இங்க போயிடும். அப்ப CH3 CH2 CHO இதுதான் ப்ராடக்ட் பி. இது மேட்ச் ஆகிறது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான். இங்கே தெரிஞ்சு போச்சு இதான் ஆன்சர்னு. இருந்தாலும் ஏவை கண்டுபிடிப்போம். இந்த ரியாக்ஷன் நீங்க கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் லெசன்ல தான் படிப்பீங்க. இந்த ரியாக்ஷனை என்ன பேர்ல படிப்பீங்க தெரியுமா? ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். ஹைட்ரேஷன் அடிஷன் ஆஃப் வாட்டர். இங்க ஒரு H பிளஸ் ஆட் ஆகும், இங்க ஒரு OH மைனஸ் ஆட் ஆகும். ஏன்னா இது மார்கோனிக் அடிஷன். இங்க நடந்தது ஆன்டி மார்கோனிக் அடிஷன், இங்க நடக்கிறது மார்கோனிக் அடிஷன். அப்ப இந்த ப்ராடக்ட் எழுதுறேன் பாரு, இந்த ப்ராடக்ட் இங்க எழுதுறேன் பாரு. CH3 C இங்க OH ஆட் ஆகும், டபுள் பாண்ட் CH2. அதேதான் இதுவும் ஈனால் ஃபார்ம். ஈனால் ஃபார்ம் கீட்டோ ஃபார்முக்கு மாறும். எப்படி? டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் பண்ணும், இந்த ஹைட்ரஜன் இங்க போயிடும். அப்ப CH3 C double bond O CH3 தான் A. So the questionக்கு answer option 2. இந்த questionக்கு answer option 2. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இல்லையா, அதனால ஓவரால் டெஸ்ட் எழுதும்போது எந்த ஈக்குவேஷன் வேணா எந்த கொஸ்டின்ல வேணா கேட்கலாம். சரி, சூப்பர். நெக்ஸ்ட் 30. இந்த காம்பவுண்ட்ல அமோனியா வித் சோடா மைடு போடுறாங்களாம். பார்த்த உடனே உனக்கு தெரிஞ்சு போச்சு, H plus will be removed and Na plus will be added there. H plus remove ஆயிட்டு Na plus அங்க வந்துடும். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், எத்தில் புரோமைடு ஆட் பண்ணும்போது இந்த Na பிளஸ் இந்த Br போயிட்டு அந்த இடத்துக்கு எத்தில் குரூப் வந்துடும், இந்த இடத்துக்கு எத்தில் குரூப் வந்துடும். அவ்வளவுதான். இந்த ஆப்ஷன் எங்க மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணு. ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் Na கொடுத்துருக்கான், Na எடுத்துட்டு எத்தில் போட்டிருக்கான். கரெக்ட். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1.
கொஸ்டின் நம்பர் 31 என்ன கொடுக்குறாங்கன்னு பாரு. சோடியம் வித் லிக்விட் அமோனியா, டெர்மினல் ஹைட்ரஜன் இருக்குதா? டெர்மினல் ட்ரிபிள் பாண்டட் ஹைட்ரஜன் இருக்குதா? பதில் சொல்லு. இல்ல சார். இல்ல, டெர்மினல் ட்ரிபிள் பாண்டட் ஹைட்ரஜன் இல்ல. அப்படி இல்லைன்னும் போது அடுத்த ஆப்ஷன் வேற என்ன திங்க் பண்ணோம்? இது வேற எங்கேயாவது பார்த்திருக்கோம்னா பார்த்திருக்கோம். என்ன ரியாக்ஷன் அது? பிர்ச் ரிடக்ஷன். சோ பிர்ச் ரிடக்ஷன் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? டிரான்ஸ் ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்ட். டிரான்ஸ் ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா? சோ டிரான்ஸ் ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்ட்னும் போது ரெண்டு ஹைட்ரஜன் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரியான டிரான்ஸ் ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ 31st கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்கும்போது அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோன்னே ஐயோ என்னமோ கொடுத்துருக்காங்கன்னு தோணும். ஒழுங்கா பாரு, உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினா இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா. அதனால கவனமா பதில் சொல்லணும். கொஸ்டின் நம்பர் 32. டு டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ப்ரோபீன் அண்ட் ப்ரோபைன் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? ப்ரோபீன் அப்படின்னா இதுதான் டபுள் பாண்டட் காம்பவுண்ட். ப்ரோபைன் அப்படின்னா ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட். என்ன இதுல ஸ்பெஷல் சார்? இதுல அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு சார். அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கு. புரோமின் ரெண்டையும் ஆன்சர் பண்ணும். புரோமின் will answer propene as well as propine because bromine gives the test for unsaturation. KMnO4 will oxidize both. Ozone will oxidize both. Whereas Stahl's reagent will react only with acidic hydrogens. Only with acidic hydrogens. இன்னொருத்த கூட ரியாக்ட் பண்ணாது. ஸோ 32க்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் ஆப்ஷன் 3. 33. When treated with ammoniacal cuprous chloride, which among the following will give red precipitate? இது ஈத்து ஏனு, இது ஈத்து ஈனு, இது ஈத்து ஐனு, இது பென்சீன். ஸோ இங்கதான் டெர்மினல் ஹைட்ரஜன் இருக்கு. டெர்மினல் ஹைட்ரஜன் இருந்தா குப்ரஸ் Cu+1 கூட ரியாக்ட் ஆகி காப்பர் காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணும். அதனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. 34. In which of the following reactions benzene is obtained? Benzene is obtained. பார்ப்போம். இவன் என்ன பண்ணுவான்? இந்த CO2 ரிமூவ் பண்ணுவான். ஏன்னா இது ஒரு டீகார்பாக்சிலேட்டிங் ஏஜென்ட். ஸோ இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் ஃபீனால். கிரீக் நைட்ரஜன்ல R- H+ஓட சேரும். இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் பென்சீன். ஹை டெம்பரேச்சர் ஹை பிரஷர். இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் ஃபீனால். டவுஸ் ப்ராசஸ்னு பேரு. இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் ஃபீனால். ஏன்னா டைஅசோனியம் ஹேலைடு H+ HCl போயிடும். Nitrogen gas will be removed. This OH- will go and attach to benzene ring, phenol. So இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 பா. பென்சீன் எங்க கிடைக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே, கொஸ்டின் நம்பர் 35. This compound gives on bromine. Treatment with bromine gives A. Treatment with KMnO4 gives B. What is this? B ரொம்ப சிம்பிள். B வந்து பென்சாயிக் ஆசிட். அவ்வளவுதான். ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரிங்ல இருக்கிற ரிங்கோட அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பன்ல ஒரே ஒரு ஹெச் இருந்தால் கூட போதும். only one H is enough. It will be converted into acid group. It will be converted into acid group in presence of KMnO4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். in presence of KMnO4. ரைட், நெக்ஸ்ட். ஓகே, அப்ப இது என்ன சார்? டபுள் பாண்ட் இருக்கு சார். டபுள் பாண்ட் இருக்குன்னும் போது அடிஷன் சார். அப்ப அங்க ஒரு புரோமின், இங்க ஒரு புரோமின். ஸோ CH-Br சிங்கிள் பாண்ட் CH2Br ஆன்டி அடிஷன். இந்த காம்பவுண்டோட பேர் என்ன? பென்சாயிக் ஆசிட். ஆர்த்தோப்ரோமோஸ்டைரின் கிடையாது. பென்சாயிக் ஆசிட் ஸ்டைரின் டைப்ரோமைட் சொல்லலாம். ஸ்டைரின் அப்படின்னா என்னன்னா ஃபினைல் ரிங் இருக்கிற எத்திலீன். ஃபினைல் எத்திலீன் தான் ஸ்டைரின். ரைட்டா? இதுல ரெண்டு புரோமின் இருக்கிறதுனால ஸ்டைரின் டைப்ரோமைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ த பெஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஓசோனாலிசிஸ் ப்ராடக்ட் ஆஃப் 1,2 டைமெத்தில் பென்சீன். சூப்பர், நான் சொல்லி கொடுத்தேன் இதை. பென்சீன்ல 1,2 எடுத்துக்கிட்டா சார் இந்த பாண்டை உடைங்க, இந்த பாண்டை உடைங்க, இந்த பாண்டை உடைங்க. அப்ப ஆன்சர் கவனி சார். இது கிளையாக்சால், இது மெத்தில் கிளையாக்சால், இதுவும் மெத்தில் கிளையாக்சால்.
சோ இப்படி இருந்தா இப்ப நான் வரைஞ்சிருக்கிற பென்சீன் ரிங்குக்கு ஒரு கிளையாக்சாலும் 2 மெத்தில் கிளையாக்சாலும் கிடைக்கும். சப்போஸ் டபுள் பாண்ட் இங்க இருந்தா இதை உடைக்கணும், இதை உடைக்கணும், இதை உடைக்கணும். இப்ப பாரு, இப்ப நான் வரைஞ்சிருக்கிறீங்க, இது ஒரு கிளையாக்சால், இது ஒரு கிளையாக்சால். 2 கிளையாக்சாலும் இதுக்கு பேர் என்ன, ஒரு டைமெத்தில் கிளையாக்சாலும் கிடைக்கும். புரிஞ்சுதா? பதில் சொல்லுங்க, புரிஞ்சுதானே? Yes, sir. மத்தவங்கப்பா? Yes, sir. ஓகே. சோ டைமெத்தில் கிளையாக்சால். அப்ப இந்த கொஸ்டின்ல ஒரு ப்ராடக்ட், மெத்தில் கிளையாக்சால் ரெண்டாவது ப்ராடக்ட், டைமெத்தில் கிளையாக்சால் 3 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். 3 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இது ஒண்ணுதான் மேட்ச் ஆகுது 3 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு. செக் பண்ணி பார்த்தாலும் அதான் கரெக்ட். செக் பண்ணி பார்த்தாலும் அதான் கரெக்ட். 37 பென்சீன் என்ன செஞ்சா இந்த காம்பவுண்ட கொடுக்கும், அதுல பி போட்டா இந்த காம்பவுண்ட் வருதா? சரி, ஃபர்ஸ்ட் பியை கண்டுபிடிப்போம். 1 2 3 4 அதுல சப்ஸ்டியூஷன். 1 2 3 4 சப்ஸ்டியூஷன். சோ கீட்டோன் அல்கேனா மாறுது, கீட்டோன் அல்கேனா மாறுது. அப்ப பி வந்து இதுதான், ஒரே ஆப்ஷன் தான், பி வந்து இதுதான். ரைட்டா? சரி. ஏ வந்து அசைலேஷன். பென்சீன் ரிங்ல இந்த குரூப்பை போட்டினா சிஎல் மைனஸ் வெளியில போயிடும். அப்ப இந்த பிளஸ் சார்ஜ் இருக்கிறது பென்சீன் ரிங்ல ஆட் ஆயிடும், வேற ஒண்ணுமே இல்லை. சோ இந்த கொஸ்டினுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் ஆன்சர் 4 தான். ஆன்சர் 4 மட்டும்தான். ரைட். கொஸ்டின் நம்பர் 38. Which of the following reaction does not use benzoic acid? எது பென்சாயிக் ஆசிட் கொடுக்காதீங்க பாரு. பென்சீன் ரிங்குக்கு மேல CH3 இருக்கு, டெஃபினட்டா பென்சாயிக் ஆசிட் தான் ப்ராடக்ட். நான் ஒரே ஒரு ஹெச் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்கேன், 3 ஹெச் இருக்கு. இங்க குரோமைல் குளோரைட் போட்டினா ஆல்டிகேட் கிடைக்கும், ஈட்டாட் ரியாக்ஷன் பேரு. ஆல்டிகேட் ஆக்சிடைஸ் ஆனா பென்சாயிக் ஆசிட் தான். ரைட். நெக்ஸ்ட், அசிடிக் KMnO4 போட்டினா இந்த பாண்ட் பிரேக் ஆகும். இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. ஃபினைல் கூட சி, இந்த பக்கம் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் ஆக்சிடைஸ் ஆனா வாட்டர் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இங்க நீ சி கூட ஒரு ஓ போட்டா கீட்டோனெல்லாம் ஃபார்ம் ஆக போறது இல்ல, நோ அதர் ஆப்ஷன். அதனால இங்க கண்டிப்பாக ஆக்சிடேஷன் நடந்து பென்சாயிக் ஆசிட் தான் கிடைக்கும், நோ அதர் ஆப்ஷன். இப்படி நீ ஒரு பெண்டிங் காம்பவுண்ட் எழுத முடியாது, அதனால நோ அதர் ஆப்ஷன், இங்க பென்சாயிக் ஆசிட் தான். ஆனா இங்க பாரு, பென்சீன் ரிங்ல ஒரு கார்பன் இருக்கு, இதுல ஹைட்ரஜனே இல்ல, நோ ஹைட்ரஜன், அப்படின்னா நோ பென்சாயிக் ஆசிட். ஸோ இந்த ரியாக்ஷன்ல பென்சாயிக் ஆசிட் கிடைக்காது, நோ பென்சாயிக் ஆசிட். Clear? So far we have discussed 38 questions in hydrocarbon part 2.